வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஏஆர் ரஹ்மானுடைய மகன் கார் விபத்தில் சிக்கியது சென்னை கத்திப்பாரா அருகே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இணையதளத்தில் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய மகன் ஏஆர் அமீன் கார் விபத்தில் சிக்கியது. ஏஆருடைய அமீன் அவரது நண்பருடன் கோயம்பேட்டில் இருந்து வந்த கார் எதிரே வந்த கார் மீது மோதியது. இந்த விபத்தில் லேசான காயங்களுடன் அனைவரும் தப்பியிருக்கிறாங்க. இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய மகன் பாடகர் ஏஆர் அமீன் குழந்தையில் தன் இசையால் பாடகராக அறிமுகமானார். ஏஆர் அமீனுக்கு 2015ஆம் ஆண்டு ஓகே கண்மணி படத்தில் இடம்பெற்றுள்ள மெலாயா ஷல்லி வஷலிம் என்னும் பாடல் பெரும் ரசிகர்கள் பட்டாளத்தை பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து தன் தந்தை ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் தொடர்ந்து பாடல்களை பாடி வரும் அமீன் யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடியிருக்கிறார். மேலும் தனி இசை பாடகராக வலம் வருகிறார். இந்த நிலையில் சென்னை கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் அருகே ஏஆர் அமீனுடைய கார் இன்று அதிகாலையில் விபத்தில் சிக்கியது. ஏஆர் அமீன் மற்றும் அவரது நண்பர்கள் கோயம்பேட்டிலிருந்து வந்த சொகுசு கார் எதிரே வந்த கால் டாக்ஸி மீது மோதியது. இந்த விபத்தில் ஏஆர் அமீனுடைய நண்பர் பார்கவ், கால் டாக்ஸி டிரைவர் ஆகிய அனைவருமே லேசான காயங்களுடன் தப்பியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெளியான சிசிடிவி காட்சிகள் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடம் இது போன்ற விபத்து அதிகமாக நிகழ்ந்து வருவதால் பொதுமக்கள் அனைவருமே அரசாங்கிடம் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. சாலைகள் சரியில்லாமல் இருப்பதாக, குண்டும் குழிமாக இருப்பதாக தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. இது மாதிரி விபத்து அதிகரித்து வருவதால் உடனடியாக இது சீர் செய்து கொடுக்க வேண்டுமென அந்த பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.